நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எக்கு வந்து 6 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வந்து தனியாக வேக வச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா வெங்காயம், பச்சை மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 6 முட்டையை வேக வச்சுட்டோம். இதனுடைய ஓடு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டேன். அதாவது என்னென்னா ஒரு 6 டம்ளர் இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 5 லவங்கம், பட்டை 2, ஸ்டார் அனீஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். வேக வச்சு நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி கழுவ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டோம். நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம இதில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து வடிச்சிருங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மீதி வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி, இது வந்து ஆப்ஷனல் தான். 5 லவங்கம், பட்டை 2, ஏலக்காய் 3, ஸ்டார் அனீஸ் 1. இதில் நம்ம பாதி வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலா வாசம் இறங்கணும், வெடிக்கட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன், அதாவது இது 1 டீஸ்பூன் அளவு கிடையாது, அரை டீஸ்பூன் அளவுக்கு வரும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது கூட நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சின்னதாக ஒரே ஒரு கீரல் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டோம். மசாலா கலவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாவே கொஞ்சம் வந்து தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் வந்து வெங்காயம் தக்காளி கூட நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ரைஸ் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா வேக வச்சுட்டு தம் கொடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ரைஸ் வச்சோம். செகண்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி பண்ணிட்டோம். 3ஆவது ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எக்கு வந்து என்னென்னா கட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆயில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டோம், ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ ரைஸ் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ்
அடுத்து இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்கை நல்லா அடி உள்ள அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டை வச்சுட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக. ஸ்டீம் வந்து போகாத மாதிரி நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து அடி மேலே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான எக் பிரியாணி ரெடி. நான் எக் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது குஸ்கா. அதாவது குஸ்கா கூட நம்ம 3 முட்டையை வேக வச்சு ஆட் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இதை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை. இது வந்து சின்ன தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி. இந்த தக்காளி வந்து போட்டு அரைக்கிறதுக்காக பிரியாணி மசாலா ஒரே 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு நெய், 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா அரிசியும் நீங்கள் முட்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இது வந்து வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா 2மே எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், லவங்கம், பட்டை, பூண்டு வந்து 10 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குஸ்காவுக்கு நம்ம ஒரு கடாயில், அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். கொத்தமல்லி, புதினா 2யுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். கீ விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் 3 டம்ளர்னால் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே 1 டம்ளர் போட்டுக்கிறதுனால ஒரே 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நெய் விட்டால் இந்த குஸ்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விடுறேன். ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆல்ரெடி அரைச்சிட்டதுனால ஆட் பண்ணல. நீங்கள் தேவைன்னா புதினாவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இது வந்து வதக்க தான் வந்து அந்த குஸ்கானோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பச்சை வாசம் அடிச்சதுன்னா அந்த குஸ்கா வந்து நல்லா இருக்காது. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டோம். இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா வாசம் வரும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். நான் ஆல்ரெடி இதில் அரை டம்ளர் ஊற்றிட்டேன். நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதாவது நல்லா எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே முட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். முட்டை வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா அடி பிடிச்சிரும். மசாலானோட அந்த பச்சை வாசம் போயிட்டுருக்கு. காரம் வேணும்னா அதே மாதிரி உங்களுக்கு கலரும் வேணும்னா நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நல்லா எண்ணெய் வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். ஒரு அரை டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு உடஞ்சிரும்னா நீங்கள் தனியாக எடுத்து கூட வச்சுட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போது அரிசி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இடையில நம்ம எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டுனா ஈஸியாக இருக்கும். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அரிசி வெந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி புளிங்கிடுச்சு. குக்கர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான குஸ்கா ரெடி. நான் குஸ்கா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.